வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறோம். எஸ், பறக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் ஃப்ளைட்டில் இது வரைக்கும் நாங்கள் போனதே கிடையாது. எங்கள் அப்பா மட்டும் ஃபாரினுக்கு ஃப்ளைட்டில் போயிருக்காங்க. பட் நாங்கள் யாருமே எங்கள் வீட்டில் போனதில்லை. நானாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி நாங்கள் 3 பேருமே ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் ஃபைனலி. ஸோ அந்த அனுபவம் எப்படி இருக்குது, ஃப்ளைட்டில் எப்படி போகணும், என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க பறக்கலாம். ஓகே, எங்கள் அம்மா எங்கள் கூட ஜாயின் பண்ணிட்டு நாங்கள் 3 பேரும் காரில் போய் ஃப்ளைட்டை பிடிக்க போகிறோம். வாங்க போகலாம். ஏர்போர்ட் போகாமல் வேறு எங்கேயோ வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம நேரு ஏரோநாட்டிக்கல் காலேஜுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏரோப்ளேன் எக்ஸிபிஷன் நடக்குது. ஸோ எக்ஸிபிஷன் சொன்னோடனே இதெல்லாம் ஏதோ டெமோ ஏரோப்ளைன்ஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது எல்லாமே ரியல் ஒர்க் ஆகக்கூடிய ஏரோப்ளைன்ஸ் தான். இது உங்கள் காலேஜ்லேயே இருக்கக்கூடியதுன்னு தான் நினைக்கிறேன். வருஷம் இந்த மாதிரி நடக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் நான் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் நடக்கிறதா போட்டிருக்குது. நான் சாட்டர்டே பேப்பரில் பார்த்தேன். இன்றைக்கி சண்டே இந்த எக்ஸிபிஷனுக்கு நான் வந்திருக்கிறேன். ஸோ பார்த்ததில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு ஏர்போர்ட் போயிருந்தால் கூட நம்மளால் இந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்க முடியாது. பட் இங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களால் கேதர் பண்ண முடிஞ்சது. 5 ஏரோப்ளைன்ஸ் வச்சுருக்குறாங்க. தென் 2 ஹெலிகாப்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் 7 இது வச்சுருக்குறாங்க ரியலாகவே. இந்த ஏரோப்ளைன் பற்றின இன்ஃபர்மேஷன், அதோடைய பார்ட்ஸு, அதை பற்றின டீட்டெயில்ஸு, ஒரு மினி ஏர்போர்ட்டே செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ மேலே போய் பார்த்துட்டு அப்புறம் கீழே நம்ம ஏரோப்ளைனுக்குள்ளே ஏறி உட்கார்றது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் லேபுக்குள்ளே ஃபஸ்ட்டு போகணும். பாருங்கள், இந்த ஏர் இன்லெட் எப்படி ஏர் வருது அப்படின்னு பாருங்கள். இந்த வின்ஸ் அப்படியே மாறுது. நம்மளுடைய ஏர் கூலர்லாம் இருக்கிற மாதிரி தான் பிரின்சிபல் ஏர்க்ராஃப்ட்லேயும் வச்சுருக்கிறாங்க. அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு லேபுக்குள்ளே போகணும். அந்த லேபுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைனுடைய பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய சைஸில் நிறைய பார்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப பெரிய ஒரு மெஷின் மாதிரி, ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. நிறைய பார்ட்ஸோடைய பேரோ அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு பெருசாக தெரியாது. பட் சில பார்ட்ஸ் நம்ம காமனாக நம்மளுடைய காரு, பைக்கில் பார்க்கக்கூடிய பார்ட்ஸை நான் அங்கே பார்த்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டுக்கு கூட கியர் பாக்ஸஸ் இருக்குது. பட் கியர் பாக்ஸுடைய ஷேப் அண்ட் டிசைன் எல்லாமே வேறு மாதிரி தான் இருக்குது. பட் அதுக்கும் கியர் பாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ஃபில்ட்ரு, ஃபியூயல் ஃபில்ட்ரு, இந்த மாதிரியான விஷயங்களும் அதில் இருக்குது. தென் கார்பரேட்டர் முக்கியமாக. ஸோ இப்போ வர்ற நம்மளோட பைக்கு, கார் எல்லாத்துலேயுமே ஃபியூயல் இன்ஜெக்ஷனாக மாறியாச்சு. பட் ஃப்ளைட்டில் கூட இப்போ இருக்குதான்னு தெரியல. பட் கார்பரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. கார்பரேட்டர் அங்கே வச்சுருந்தாங்க, நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம காமனாக ஒரு என்ஜின் எடுத்துகிட்டோம்னா, என்ஜினில் பிஸ்டன் இருக்குது. டெஃபினெட்லி ஒரு என்ஜின் மல்டி சிலிண்டராக இருக்கும். நிறைய சிலிண்டர்ஸ் வச்சு நிறைய என்ஜின்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் இது பார்த்தீங்கன்னா 14 சிலிண்டர் வச்சு ஒரு பெரிய ரேடியல் இன்ஜின் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ என்ஜின் அப்படின்னு எடுத்துட்டாலே அது காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், லாரி எல்லாத்துலேயும் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி சேம் தான். அதில் கண்டிப்பாக பிஸ்டன் இருக்க தான் போகுது, ஸ்பார்க் ப்ளக் இருக்க தான் போகுது. அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே ஏரோப்ளைன்லேயுமே வருது. அதோடைய ஒவ்வொரு பார்ட்டாக தனித்தனியாக பிரித்து அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ மெக்கானிக்கல் ரிலேட்டடாக உங்களுக்கு இந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்னென்ன பார்ட்ஸ் வச்சு ஒரு ஏரோப்ளைன் செய்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸ் பக்கத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அதோடைய ஃப்ளைட் இமேஜஸ் போட்டிருப்பாங்க. இந்த பார்ட் இந்த ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ளைட்டோட டயர்லாம் ஒரு லேபில் வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறக்கு எப்படியும் ஒரு 50 இன்ச் இருக்கும். அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. 3rd ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மாடல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினி ஏர்போர்ட்டை டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு ஏர்போர்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பில்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஒரு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலராக இருக்கட்டும், ரேடாராக இருக்கட்டும், அஃப்கோர்ஸ் ரன்வே, இது மாதிரி எல்லாமே வச்சு நீட்டாக டிசைன் பண்ணி எங்கெங்கே என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது அழகாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது ஏர்போர்ட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கிறது. ஃப்ளைட்டுக்கு ஃபியூயல் ஃபில் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அது ஒரு தனி ஏரியா இருக்குது. தென் மைனர் ரிப்பேர்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு தனி செக்ஷன் தனியாகவே இருக்குது. தென் ஃப்ளைட் எப்படி டேக் ஆஃப் ஆகும், லேண்ட் ஆகும் அப்படிங்கிறது சில ஸ்ட்ரிங்ஸ் மூலமாக சின்ன பிளைன் வச்சு ஒரு டெமோ மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பர் டெமான்ஸ்ட்ரேஷன் நேரு காலேஜ் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா கேட்டு நிறைய விஷயங்களை கற்றுட்டு இருந்தாங்க.
அவங்க இந்த ஏஜில் கற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஃப்யூச்சருக்கு. எனக்குமே வந்து இத்தனை வருஷமாக தெரியாத நிறைய விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஓகே, பைலட் ரூம் இருப்பாங்க, கேப்டன் இருப்பாங்க, கோ பைலட் இருப்பாங்க. ஓகே, எல்லா மக்களும் க்யூவில் நின்று ஹெலிகாப்டர் அண்ட் ஏரோப்ளைனுக்குள்ளே மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எப்படியோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கிடச்சிது. என்ஸ்டார்ம் F-28 அப்படிங்கிற ஒரு மாடல் ஹெலிகாப்டர். இது வந்து 2 பேர் வந்து ட்ராவல் பண்ணக்கூடியது. இதோட டோட்டல் ட்ராவலிங் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 424 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம நான் ஸ்டாப்பாக வந்து ரன் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஹெலிகாப்டர் வந்து வச்சுருந்தாங்க. நானும் என் தம்பி வந்து ஏறி உட்காந்துருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பைலட் சீட்டில் காக்பீட்டில் வந்து நம்ம உட்காடுறோம். ரொம்ப சூப்பராக த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஒரு பிளெயினில் ஹெலிகாப்டரில் போனது கூட கிடையாது. எடுத்தோடனே நம்ம வந்து காக்பிட்லேயே போய் உட்காந்தாச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு கார் மாதிரி தான். டேஷ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ரொம்ப மினிமலாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஹெவியான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இல்லை. கற்றுக்கிட்டால் நம்மளும் கூட ஃப்ளைட் ஹெலிகாப்டர்லாம் ஓட்டலாம் போல் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக நல்லா தான் இருந்துச்சு. அங்கே இருந்ததுலேயே இந்த ஒரு பிளெயின் மட்டும்தான் வந்து ரொம்ப பெரிய பிளெயினாக இருந்துச்சு. எப்படியும் ஒரு 20 பேர் 30 பேர் ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் இருந்துச்சு. பட் இந்த பிளெயின் பார்த்திங்கன்னா வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. கேட்டதுக்கு இது வந்து ஆஃப்டர்நூன் தான் நீ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிளெயின்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த பிளெயின் கடைசியில் பார்க்க முடியல. ஸோ இதையும் வந்து ஓப்பனில் வைக்கலாம். ஏன்னா 3 days தான் வந்து எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க. இதையும் இப்படி லாக் பண்ணி வச்சாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் இன்னொரு ஹெலிகாப்டர் இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா பழைய காலத்து படத்துலலாம் வரும். அந்த மாதிரி ஒரு நேக்கட் டைப்பாக ஹெலிகாப்டராக இருக்கும். ஃபுல்லாக ஃப்ரண்ட்டெல்லாம் வந்து கிளாஸாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பின்னாடியும் வந்து நேக்கடாக என்ஜின் எல்லாமே தெரியும். கம்பியாக இருக்கும், ஃப்ரேமாக இருக்கும். அது இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக நமக்காக நிறைய ஸ்டால்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து சுகர் கேன் ஜூஸ் இருந்துச்சு, தென் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இருந்துச்சு, பானிபூரி ஷாப் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் வந்து சின்னதாக போட்டிருந்தாங்க. நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு நிறையா வந்து சோர்ஸ் இருந்துச்சு அங்கே. தென் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்வைட் கொடுத்து கிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி வந்து டான்ஸ் ஆட வச்சாங்க. நிறைய கிட்ஸ் வந்து சூப்பராக வந்து டான்ஸ் ஆடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வந்த மக்கள் எல்லாத்தையும் என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம், நிறைய என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய வச்சுருக்குறாங்க ஈவெண்ட்ஸு. பரவாயில்ல. நிறைய கேம்ஸுமே வந்து கண்டக்ட் பண்ணி ப்ரைஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸை வச்சு இந்த ஈவெண்ட்டுக்காக வந்து நிறையா வந்து வெஜிடபிள் கார்விங் பண்ணி சூப்பராக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இன்னோவேட்டிவாக, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக, ரொம்ப வந்து டெக்னிக்கல் நாலேஜோட செம்மையாக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அதை ஒவ்வொன்றையாக கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபைனலி நம்ம ஏற வேண்டிய ஃப்ளைட் வந்து வந்துருச்சு. இல்லை, நம்ம தான் ஃப்ளைட்டுக்கிட்ட வந்திருக்கிறோம். இங்கே க்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இந்த க்யூவில் வந்து நிற்பாங்க. நாங்களும் இந்த க்யூவில் வந்து 1 மணி நேரமாக நின்னோம். 1 மணி நேரமாக நின்னதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இவங்க வந்து ஒரு பேட்சாக அனுப்புகிறாங்க. ஒரு 10 பேர் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. காக்பிட்லேயுமே உட்கார வைக்கிறாங்க. உள்ளே போய் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 1 minute அந்த மாதிரி இருந்துட்டு நம்ம வந்து வெளியே வரலாம். ஸோ நல்லா தான் இருக்குது. ஒரு ஃப்ளைட்டு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம உள்ளே ஏறி போயிட்டு உட்காந்து நம்ம கீழே இறங்கி வரலாம். நல்லாவே இருக்குது. ஒரு 20 பேர் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் இந்த க்யூவில் நின்று உள்ளே போயிட்டு வெளியே வந்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மாவும் ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மாவை எப்படியோ வந்து ஃப்ரீ ஃப்ளைட்டில் வந்து நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஸோ கண்டிப்பாக எங்கள் அம்மா வந்து ரியலாக ஒரு பெரிய ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது. பட் இப்போ இந்த ஃப்ளைட்டில் இன்றைக்கி கூட்டிகிட்டு போனதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். கூட்டம் அதிகமாக இருக்கிறனால குழந்தைங்களை மட்டும்தான் வந்து நாங்கள் பைலட் சீட்டில் உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் குழந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் நம்ப மாட்டேன்ட்டாங்க. அதனால் என் தம்பியாவது உட்கார வைங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டனால அவனை உட்கார விட்டாங்க. எப்படியோ அவன் பைலட் சீட்டில் உட்காந்து ஃப்ளைட்டை ஓட்டிட்டு வந்துட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பக்கத்துலேயே வந்து நிறையா ஃப்ளைட்டை வந்து நம்மளால் டச் பண்ணி ஃபீல் பண்ணி உள்ளே போய் உட்காந்து நல்லா பார்க்க முடிஞ்சுது. ஸோ ரியலான ஃப்ளைட்டில் வந்து ஏர்போர்ட்டில் போய் நம்ம போயிருந்தா கூட நம்ம போவோம், நம்ம சீட்டில் நம்ம உட்காந்துட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இங்கே ப்ளைனுடைய பார்ட்ஸு எல்லாமே நல்லா டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ உனக்கு எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு? எனக்கு அந்த ஃப்ளைட் எக்ஸ்பிஷன் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. ஆஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியராக என்னோடய கோர்ஸை
விஷயங்களுக்கு இதை ரிலேட் பண்ணி நிறைய விஷயங்கள் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நிறைய விஷயங்கள் புதுசாக என்னால் நல்லா கற்றுக்க முடியுது. நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டேன் இந்த எக்ஸிபிஷன் மூலமாக. உண்மையிலே எனக்கும் கரியருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இருந்துச்சு இந்த எக்ஸிபிஷன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் உங்களை எப்படி தான் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போயிட்டேன்லாமா? நல்லா இருந்துச்சா? ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. நீங்கள் ஹாப்பியா? ஹாப்பியாக இருக்கிறேன். போகாது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஃப்ளைட்டில் ஏற்றிட்டேன் அப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணிட்டு டைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. See you guys in another video. Bye.